நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ஜி கே வாசன் அவர்கள். சார் வணக்கம். பிரதமருடைய இன்றைய என்டிஏ கூட்டத்தின் வருகை, அவருடைய உரை தமிழ்நாட்டுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? பிரதமருடைய இன்றைய கூட்டம் வெற்றி கூட்டமாக அமைந்தது. சட்டமன்றத்தில் எங்களுடைய கூட்டணியினுடைய வெற்றியை உறுதி செய்து கொள்ளக்கூடிய முன்னோட்டமான கூட்டமாக இந்த கூட்டம் அமைந்தது. குறிப்பாக பிரதமர் அவர்கள் தமிழகத்தினுடைய வருங்கால வளர்ச்சிக்கு உத்தரவாதம் கொடுக்கும் வகையிலே தன்னுடைய பேச்சை வெளிப்படுத்தினார். மேலும் தமிழகத்திலே நடக்கும் அரசாங்கத்தின் மூலம் அநீதிகளை வெளிப்படுத்தினார். கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களெல்லாம் தொண்டர்களோடு ஒத்த கருத்தோடு சேர்ந்து கலந்து கொண்டது நிச்சயமாக வரும் நாட்களிலே வெற்றி பெறுவதற்கான நல்ல சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது. மிக்க நன்றி திரு ஜி கே வாசன். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி. ரமேஷ் சேதுராமன், உங்களுடைய நிறைவு பார்வை சுருக்கமா? இல்ல, இப்போ அரவிந்த் அவர்கள் சொல்லும் போது ஒரு பாயிண்ட் சொன்னார். எய்ம்ஸை பத்தி சொல்லும் போது இது வந்து டபுள் இன்ஜின் சர்க்கார். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ எய்ம்ஸை வந்து அதே இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டணின்னு சொல்லக்கூடிய, கடந்த காலத்துல யூபிஏன்னு சொன்ன இன்னைக்கு ஐஎன்டிஏன்னு கூட்டணின்னு சொல்லக்கூடியவர்கள் அவங்களுடைய ஆட்சி காலத்துல ஏன் எய்ம்ஸை கொண்டு வரணும்னு ஒரு முனைப்பு கூட காட்டல. அதுக்காக இன்னைக்கு சொல்றாங்க ஒரு செங்கலை கூட வைக்கல அப்படின்னு அவங்க சொன்னவங்க ஒரு பேப்பரை கூட நகர்த்தல, ஒரு பெண்ணை கூட எடுத்து வைக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கும் விவசாயிகளுடைய நெல்லு அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்தோம்னா இன்னைக்கு மழையில் வந்து நாசமா போற விஷயங்களை தான் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கோம். கடைசியா ஒரே ஒரு விஷயம், நீங்க எய்ம்ஸ்னா எய்ம்ஸை மட்டுமே ஒரு பக்கம் பாக்குறீங்களே தவிர இந்த கூட்டணி, அதாவது அதிமுக இங்கேயும் சென்ட்ரல்ல வந்து பாஜகவும் இருந்த போது 11 புதிய கல்லூரிகள், இந்த மருத்துவ கல்லூரிகள் வந்தது, அதையே சொல்லல. அதுக்கப்புறமா எத்தனை புதிய கல்லூரிகள் இங்க திமுக காலகட்டத்தில் எடுப்பதற்காக பில்ட் பண்றதுக்கான முன்னெடுப்புகளை எடுத்தாங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படியாக தொடர்ந்து வைக்கக்கூடிய வாதம்ங்கிறது அதுக்காகத்தான். அதாவது என்னன்னா இணக்கமாக சென்று நீங்கள் பெற வேண்டியதை பெற வேண்டுமே தவிர எல்லாத்திலுமே அரசியல் செய்யணுங்கிற ஒரே காரணத்துக்காக முரண்டு பிடித்துக் கொண்டு இங்க மாநிலத்துல வந்து தாங்கள் ஆட்சியில் இருக்கணும், அதுக்காக நம்ம எந்த இன்னும் பேசலாம். இந்த அமர்வில் பங்கேற்று கருத்துக்களை முன்வைத்த திரு அரவிந்த் மற்றும் ரமேஷ் சேதுராமன் இருவருக்கும் நன்றி.